சரி, இப்போ 15வது வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. இப்போ தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, அக்கா வந்து சொன்னாங்க, தேவதூதர்கள் ஒரு பரமசேனையாக இருந்து அவர்களுக்கு தோன்றினாங்க. இப்போ பரமசேனை அப்படின்னு சொல்லும்போது பரலோகத்தின் சேனை, அவங்க கீழே வந்து மேய்ப்பர்களை சூழ நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். மேலேருந்து ஒரு ஒளி வந்து அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சது, அப்படி இல்லை, அவங்களை சுற்றிலும் வந்து இருக்கிறதா வந்து நம்ம போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ தேவதூதர்கள் அவர்களை விட்டு திரும்ப பரலோகத்துக்கு அவங்க போகிறாங்க. பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பெத்லெஹேம் ஊருக்கு போய், அப்போது இப்போ மேய்ப்பர்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ரெடியாக இருக்காங்க. அதாவது தேவனுடைய வார்த்தை 400 வருஷம் கழித்து வருது, அவங்களும் ஏன் எதுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்கல. தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ வல்லமை உள்ளதுங்கிறத அவங்க புரிந்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் காமிக்கும்போது, இப்போ நம்ம வந்து உபாகமத்தில் வந்து வரும், 2-3 சாட்சியினால தான் ஒரு காரியம் வந்து உறுதிப்படும் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஏற்கனவே சக்கரியா எலிசபெத்துக்கு இயேசுவின் பிறப்பு தெரியும். அடுத்து இப்போ மேய்ப்பர்கள் வராங்க. அடுத்து வந்து சிமியோன் வந்து சொல்கிறாரு. அடுத்து அன்னாள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேவதூதன், அதாவது தேவனே வந்து விட்னஸாக இருக்கிறாரு. ஸோ இத்தனை சாட்சிகளையும் வந்து லூக்கா முதல்ல கோர்வையாக நம்மளுக்கு வந்து கொண்டு வர்றார். அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க, எவ்வளோ தூரம் வந்து ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து காண்பிக்கிறது. இப்போ நம்மலாம் வந்து கர்த்தருடைய காரியங்களில் நம்ம நேர்த்தியாக போகணும் அப்படின்னு நினச்சி நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அவருடைய வருகை இருக்குமானால் பயம் வரக்கூடாதுல்ல. இவங்களுக்குலாம் எப்படி வருது பயம் அப்படிங்கிறது? வந்து ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லேருந்து ஏஞ்சல் வர்றாங்க அப்படின்னோடனே அவங்கள பார்த்த ஒரு பயம்தான், ஆனால் கேட்ட உடனே சந்தோஷமாக மாறுறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல மேய்ப்பர்களும் எப்படி இருந்தாங்கன்னா மிகுந்த பயத்தோடு இருந்தாங்க, அந்த சேனை தூதர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் அது எப்படி மாறுதுன்னா மிகுந்த சந்தோஷமாக மாறுது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வந்து இத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் அவங்க எதுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுது. சும்மா அவங்க வந்து ஏதோ ஒன்று நிறைவேறணும், நம்ம இப்படிலாம் படித்தோம் அப்படிங்கிறது இல்லை. அந்த செகண்டுக்கு அவங்க வெயிட் பண்ணியிருக்க மாதிரி உடனே தீவிரமாய் அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எந்த ஒரு தாட்டும் இல்லை, எந்த ஒரு இதில் உடனே அவங்க வந்து கிளம்புறாங்க. இப்போ தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்த இந்த பிள்ளையும் கண்டார்கள். அவங்க எப்படி போகிறாங்கன்னா, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த வார்த்தை, அக்கா சொன்ன மாதிரி கர்த்தரால் அப்படின்னு சொல்லும்போது தேவதூதன் மூலமாக வர வார்த்தை தேவனிடத்துல இருந்து, கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது அப்படிங்கிறத அவங்க வந்து அறிந்திருந்தாங்க. ஏன்னா பழைய பாட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். பழைய பாட்டில் நிறைய தேவதூதர்கள் வந்து வெளிப்படும் போது தேவனிடத்துலேருந்து வர வார்த்தையாக தான் அது வந்து இருக்கிறது. இப்போ இந்த காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த காரியம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கிரேக்க இதில் வந்து ரேமா, த ஸ்போக்கன் வேர்டு, அதாவது அந்த வார்த்தையை போய் பார்ப்போம். இந்த வார்த்தையை ஒன்று சொல்லப்பட்டிருக்குது நம்மளுக்கு, அதை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையானவர், அந்த வார்த்தை இப்போ வந்து மாம்சமாக இருக்கிறது, அந்த வார்த்தையை இவங்க வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த இடத்துல லூக்கா சொல்ல வர்றாரு. அப்போ இந்த காரியத்தை பார்ப்போம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அவங்க வந்து ஃபிசிக்கலாக பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஸோ இதில் வந்து ஒரு சால்வேஷன், ரெட்ஷிப்புக்குரிய ஒரு ஸ்டெப் வந்து இதில் அவர் காமிக்கிறார். எப்படின்னா, முதல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. விசுவாசம் கேள்வினாலே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து முதல்ல அவங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஏற்றுக்கொள்ளதுக்கப்புறம் தான் அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ஒன்று வருது. தேவனுடைய வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படியணும், போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ இப்போ வந்து ஃபிசிக்கலாக அந்த வார்த்தை வந்திருக்கிறத வந்து அவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ நம்மளும் வந்து எப்படி ரட்சிப்புக்குள்ளே வரோன்னா, கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம், அவருடைய வார்த்தைக்கு வந்து நம்ம கீழ்ப்படுகிறோம், அவரை அறிந்து கொள்கிறோம், அவரை போய் பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்போ இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்மளோடது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பெற்ற சந்தோஷம் வந்து நம்மளுக்கு இல்லை, நம்ம எப்போவுமே பிறருக்கானவைகளை நம்ம நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவங்கள உள்ளே கொண்டு வரணும். அப்போ நம்மளால் இருக்க முடியாது. அப்போது அந்த சால்வேஷனுக்குள்ளே நம்ம எப்போ வர்றோமோ
அப்போ தேவனுடைய வார்த்தையை யார்ட்டையாவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து இருக்கும். அதுதான் மேய்ப்பர்கள் வந்து இங்கே செய்கிறத நம்ம வந்து பார்க்கோம். அவங்க வந்து பிரசித்தம் பண்ணினார்கள். என்னது அப்படின்னா, பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை. பிள்ளையை குறித்து அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் போய் அந்த பிள்ளையை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கோம். ஆனால் பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை அப்படின்னு சொல்லும்போது அந்த பரமசேனை வந்து என்ன சொன்னாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் அப்படின்னு சொல்லும்போது அது எதெல்லாம் குறிக்குதுன்னா, தேவன் இந்த உலகத்தில் செய்ய நினைத்த காரியங்கள். மனிதனுக்கும் தேவனுக்கும் உரிய சமாதானம், பூமியிலே தேவனுடைய ராஜ்யம், அதை போல் தேவனுடைய மகிமை அப்படின்னா அவருடைய கனம், இது எல்லாம் வந்து இப்போது பூமியில் வரப்போகுது அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் வந்து மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணாங்க. அதாவது ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளே இது எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து வெளியே போய் சொல்லும்போது எனக்கு தேவன் சுகம் கொடுத்தார், உங்களுக்கும் கொடுப்பார் அப்படிங்கிறதில்ல. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பாவத்திலிருந்து மீட்பதற்கு தேவன் வந்தார், அதே போல் எனக்கும் தேவனுக்கும் இப்போ சமாதானம் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து மூலமாக, இந்த காரியங்களை தான் நம்ம வந்து சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஸோ நம்மளும் அப்படி தான் பிரசித்தம் பண்ணணும். நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்தான காரியங்களை நம்ம வந்து பிரசித்தம் பண்ணணும். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ மேசியா ஒருவர் வந்துச்சாரு அப்படிங்கிற சந்தோஷம் மாத்திரம் இல்லை, அவர் மூலமாக நடைபெற போகிற காரியங்களையும் குறித்து அவங்க ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எக்ஸைட் ஆகிறாங்க. அந்த ஒரு அர்த்தம் தான் இங்கே வந்து கிரேக்க இதில் கொடுத்துருக்கு. அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. ஓகே, இப்போ மேசியா வராருன்னா அப்போ ஒரு சமாதானம் கிடைக்க போகுது அப்படின்னு. ஒரு சிலர் மேபி வந்து ரோமராஜ்யத்துலேருந்து சமாதானம்னு எடுத்திருக்கலாம். ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவலாக அதை கூட வந்து தேவன் இருதயத்தை திறந்திருப்பார். ஆனால் அவங்க வந்து இது ஆவிக்குரிய ரீதியிலையும் கூட அவங்க புரிந்து கூடும். அப்போ ஆச்சரியப்பட்டார்கள்ங்கிறப்ப 400 வருஷம் கழித்து ஒரு பெரிய ஒரு காட்ஸ் இன்டர்வென்ஷன் வந்து வருது, நம்மளுக்கு வந்து காட் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்க சந்தோஷமாக வெளிப்படுத்துகிறாங்க. மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வந்து வைத்து சிந்தனை பண்ணினாள். ஸோ எதை வைத்து அவங்க சிந்தனை பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பிள்ளை பரிசுத்தம் உள்ளது, இது உன்னதமானவருடைய குமாரன், அப்போ இவர் அரசாழ்வார்னா அப்போ என்ன, தேவனுக்கும் எங்களுக்கும் சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க இருதயத்தில் வைத்து கொள்கிறாங்க. ஸோ இந்த பரிசுத்தம் உள்ளது அப்படிங்கிறது பிரித்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜ்யம். அப்போது இது யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விடுதலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மரியாள் நினைத்திருப்பாங்களான்னா, அவங்களுக்கு இப்போ யாக்கோபையிலே அரசாழ்வார் அப்படின்னு சொல்லும்போது மேபி ஒரு ராஜாவாய் அரசாழ்வார் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க சிந்தனை பண்ணும்போது அவங்க ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பு சால்வேஷனில் வந்து நம்ம அநேகருக்கு நம்ம வந்து சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசிக்கிறோம், கேட்குறோம், அதுக்கப்புறம் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்மளை அர்ப்பணிக்கிறோம், அதுதான் வந்து கீழ்ப்படிதல். அதுக்கப்புறம் அவரை குறித்து நம்ம வந்து அறிந்து கொள்ளுகிறோம், அதுக்கப்புறம் அவரை குறித்தான காரியங்களை வெளியில் போய் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, லிவ் அ லைஃப் அக்கார்டிங்லி. நம்ம வந்து மேய்ப்பர்கள் அவங்கவுங்க வேலைக்கு திரும்ப போனாங்க, அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க போகும்போது அவங்க துதித்து கொண்டும் என்ன போட்டிருக்கு, மகிமைப்படுத்தி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்காலத்திலும் தேவனை நீங்கள் எதை செய்தாலும், புதிய ஏற்பாட்டில் நம்ம பவுலின் நிருபத்தில் பார்க்குறோம், நீங்கள் எதை செய்தாலும் தேவன் மகிமை கெஞ்சு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாமே வந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கணும். ஸோ இதில் இந்த 20 அந்த வேர்ஸ்க்குள்ளே வரும்போது 15லேருந்து 20க்குள்ளே நம்ம சால்வேஷனுக்குரிய எல்லா காரியங்கள் ஸ்டெப்ஸையும் வந்து நம்மளுடைய லைஃப்பில் இப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பத்திக்கிறதுக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஸோ நம்மளுக்கு தெரியும் விருத்த சேதனம் பண்ணுவாங்க யூதர்கள். ஸோ விருத்த சேதனம் அப்படிங்கிறது வந்து ஒரு உடன்படிக்கை தேவன் ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தினது. அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா, இவர்கள் என்னுடைய ஜனம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை. அப்போ யூதர்கள் வந்து விருத்த சேதனம் அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க 8ஆம் நாளில். அப்போ தேவன் வந்து அவர் ஒரு யூதர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து காண்பிக்கும்படியாக லூக்கா வந்து இந்த இடத்துல எழுதுறாரு. அவர் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணினார். அதே போல் அவருக்கு பேரிட்டாங்க.
ஸோ அந்த காலத்தில் வந்து விருத்த சேதனம் அப்படிங்கிறது வந்து பழக்கத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா அவங்கவுங்க வீடுகளில் வந்து அவங்க விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பேரிடுறாங்க. நம்ம எப்படி யோவானுக்கு வந்து பேரிட்டதை பார்க்குறோமோ அதே மாதிரி இயேசு என்று சொல்லி பேரிடுறாங்க. அப்புறம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது அப்படின்னு பார்க்குறோம். இவருடைய அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லேவியராகமம் 13வது அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் 2-4 வசனங்களில் 40 நாட்கள் வந்து ஒரு ஆண் பிள்ளை பிறக்குமானால் ஸ்திரீயானவள் வந்து சுத்திகரிக்கப்படுவது வந்து 40 நாட்கள் கழித்து தான் அவங்க ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அப்போது முதல் 7 நாள் வந்து தீட்டு, அப்புறம் 33 நாட்கள் வந்து அவங்களுடைய சுகம் பெறுவதற்காக சரீர சுகம் பெற்று அவங்க வந்து செல்கிறாங்க. முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கும். ஸோ 2 காரியம். ஒன்று வந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின உடனே அவங்க வந்து அதற்குரிய காணிக்கையை செலுத்த வேண்டும். அடுத்த 2வது வந்து நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் வந்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லப்படும். அப்போ முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆனால் அவர்கள்லாம் வந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு பதிலாக தான் தேவன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா லேவியர்களை எடுத்துக்கொண்டார். அப்போது நீங்கள் வந்து போய் என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிற ஆசாரியர்கிட்ட போய் இந்த பிள்ளைய வந்து ஒருவேளை ஆலயத்துக்கே விட்டுறலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஆலயத்தில் விடலாம் அப்படிங்கிறது தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் நினச்சாங்கன்னா பிள்ளையை கொண்டு போய் ஒப்பு கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திரும்ப அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அந்த பிள்ளைக்கு பதிலாக தான் லேவியர் அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த லேவியருக்கு ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும். அது வந்து 5 சேக்கல் வெள்ளி, அதாவது எண்ணாகவும் 18, 15, 16 வசனங்கள்ல இருக்குது. 5 சேக்கல் வெள்ளி வந்து அவங்களுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு இந்த பிள்ளையை வந்து நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வரலாம். அப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று இந்த உலகத்திலே ஊழியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறதுனால இவங்க அந்த காணிக்கையை ஒப்பு கொடுக்கறதுக்கு வந்து போகிறாங்க. இப்போ கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இப்போ எருசலேமில் தான் தேவாலயம் இருக்குது. பெத்லகேம்லேருந்து எருசலேம் வந்து ஒரு 2-3 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போகிறதுக்கு ஒரு 6 மைல் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு இவங்க சுத்திகரிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பலி செலுத்தணும். அதனால் காணிக்கை வந்து ஒரு ஜோடு காட்டுப்புறா 2 புறா குஞ்சுகள்னு சொல்லும்போது ஏழைகள். ஏன்னா லேவியராகமம் 12 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் 2லேயும் நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்திரீனுடைய சுத்திகரிப்பு நாட்கள் முடியவும் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா நல்ல வசதி உள்ளவங்க அப்படின்னா ஆடு வந்து செலுத்துவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 12வது அதிகாரம் லேவியராகமம் 12:8 வந்து கொடுத்துருக்கு 2 புறா குஞ்சுகள் அல்லது காட்டுப்புறா அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க வந்து ஏழை மக்கள் தான், ரொம்ப மிகவும் சமுதாயத்தில் கீழானவர்கள் தான், அப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை லூக்கா வந்து இந்த இடத்துல காமிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாரு அப்படிங்கிறத காமிக்கிறார். ஸோ 21லேருந்து 24 எப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இயேசு வந்து யூதர்க்குரிய ஒண்ணு. இப்ப இங்கதானே இவங்க வந்தாங்க, சாஸ்திரிகள்லாம் வந்து கொடுக்கும் பொழுது பொன் தூப வர்க்கம்லாம் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து நம்ம கஷ்டத்தினாலதான் நம்ம 2 புறா கொஞ்சம் கொடுத்தாங்க. நம்ம இப்படி இதுல போட்டிருக்குது, லேவியராம் சொல்லப்பட்டிருக்குது. பட் அவங்க கஷ்டத்தினால கொடுத்தாங்களா இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க சொல்ல அவங்க வந்து நேச்சர் வீடு வந்து கலிலேயா, பட் அவங்க பெத்லஹேம்ல வந்த இடத்துல அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டு ஸோ இருக்கிற இடத்துல இருந்ததுனால கொடுத்தாங்களா? அப்படி என்னோட புரிதல் வந்து அவங்க கஷ்டத்தினால தான் கொடுத்தாங்க. ஏன்னா அங்க வாங்கியிருக்கலாம், எல்லாருமே வந்து அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து எல்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ ஆலயத்துல எல்லாமே வாங்குறதுக்கான வசதிகள் உங்களுக்கு அப்போ அவங்க வந்து ஆடுகள் வாங்கியிருக்கலாம், அவங்க ஒரு வேளை வசதியானவர்கள் அப்படின்னு சொன்னா. ஸோ அவங்க வசதி இல்லாதவங்க அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்க. சரி, ஸோ அதாவது அவர் தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லும்போது மனிதனாய் வந்ததே வந்து தேவன் தாழ்த்தினது தான். ஏன்னா அவருக்கு வந்து டைம் ஸ்பேஸ் எதுவுமே வந்து கிடையாது. அதுக்குள்ளே அவர் வராரு, தன்னை வந்து ஒரு மனுஷனாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை மீட்பதற்கு வராருங்கிறப்ப அதுவே தாழ்மை, அது பெரிய ஒரு தாழ்மை. ஏன்னா எதுக்குள்ளேயும் அடங்காதவர் ஒரு டைமுக்குள்ளே அடங்கி வந்து வராரு அப்படின்னா நமக்காக. ஸோ அது வந்து தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அவர் மனுஷனாக வரும்போது அவர் ஒரு ஆசாரிய ஃபேமிலிலேயோ இல்லை ஒரு பெரிய ராஜாவினுடைய ஃபேமிலிலேயோ
பெரிய தீர்க்கதரிசின்னு அந்த காலத்தில் இருந்தவங்களுடைய ஃபேமிலியில எப்படியாவது வந்திருக்கலாம், பணக்கார யூத ஃபேமிலிலையும் வந்திருக்கலாம். ஆனால் அது இல்லைன்னு காமிக்கிறதுக்கு தான் அவர் வந்து பிறக்கும்போது அவரை வைக்கிறது கூட இடம் இல்லை, அதெல்லாம் காமிக்கும்போது அவ்வளவு அற்பமான ஒரு பிகினிங் வந்து அவர் காமிக்கிறார். ஸோ ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து நம்ம நிறைய காரியங்களில் வந்து கடந்து செல்லும்போது என்ன இப்படி இருக்குது இவ்வளோ தான், ஏன்னா மற்றவங்க சுற்றி நம்மளை பார்க்கும்போது வந்து நம்மளை வீக்காக தான் பார்ப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்புளை வந்து எப்போவுமே வந்து அற்பமாக தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்தையுமே இந்த இடத்துக்குள்ளே வந்து அவர் காமிக்கிறதுக்கு தான் அவர் ரொம்ப ஒரு தாழ்வான ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய இதை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் அப்படி தான் திட்டம் பண்ணியிருக்கிறார். பின்பாக அவர் வந்து ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் கூட இவங்களாலலாம் அந்த ஸ்பிரிச்சுவல் கிங் அப்படிங்கிறத வந்து மைண்டில் நிறைய பேருக்கு கொண்டு வரவே முடியலைல்ல. எப்படி ஒரு மேசியா வந்து விடுவிக்கிறவர் இப்படி வந்து பிறப்பார், எப்படி நாசரேத்தில் பிறந்தார். நம்ம நாசரேத் அன்னைக்கு பார்த்தோம். நாசரேத்லாம் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு இடம். அதனால தான் லூக்கா எழுதும்போது கலிலேயாவில் உள்ள அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவர் தேவன் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு இடமும் வந்து யாருக்குமே தெரியாத ரொம்ப அற்பமாய் கருதப்பட்ட அந்த மாதிரி இதுதான். ஸோ இதுவும் கண்டிப்பாக அவர் ஏழையாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ஸோ 21 24 வரைக்கும் நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா யூத முறைமைகளை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. ஸோ நியாயப்பிரமாணங்களை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க இதில். அடுத்து 25 சிமியோன் வராரு. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும். அதாவது இதெல்லாம் விட்னஸ். இப்போ மரியாள் வந்து என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறாங்க, அதற்கு ஒரு பாத்திரமாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார், நம்ம எலிசபெத் அண்டு சகரியா, அதே மாதிரி சிமியோன், அன்னாள், இவங்களை குறித்தெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து சாட்சி கொடுக்குறவங்க. சாட்சி கொடுக்குறவங்க வந்து சும்மா யாருனாலும் சாட்சி சொல்ல முடியாது. ஸோ அவங்கள குறித்தான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்போது அவங்க எவ்வளோ உண்மையானவங்க, அவங்க எவ்வளோ பரிசுத்தமானவங்க, அதனால அவங்களுடைய சாட்சி. சரியா, அப்படி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதேமாதிரி அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை எல்லாம் வந்து கரெக்டாக செய்தாங்க, எந்த குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருந்தாங்கன்னு எலிசபெத் சகரியா வந்து பார்க்குறோம். அப்போ அக்கா வந்து ஒரு கேள்வி மாதிரி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன் மரியாளை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ தேவன் வந்து இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கலை. தேவன் ஒவ்வொருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக தன்னுடைய திட்டத்தை வந்து தேவன் வந்து நிறைவேற்றுறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது அகஸ்ராயனை அவர் தேர்ந்தெடுத்தார் தான். ஏரோது ராஜாவை அந்த காலத்தில் அவர் தேர்ந்தெடுத்தார் தான். வேறு யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி போயிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒவ்வொரு டைம் அண்ட் செகண்ட் எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு பை காட். அப்போது இவங்கெல்லாம் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, அவங்களெல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிற கேள்வியை நம்ம வந்து கேட்க முடியாது. இவங்கெல்லாம் நல்லவங்கிறதுனால தேர்ந்தெடுக்கலை, அவங்க வந்து தேவனுடைய திட்டத்துக்குள்ளே ஒரு அங்கம் வகித்தாங்க, அவ்வளோதான். நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதற்கு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோமோ அவங்களும் அப்படி இருந்தாங்க. மற்றபடி லூக்கா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு பாத்திரம். அவங்கள பற்றி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப பெருசாக கொடுக்கப்படாததுக்கு ரீசன் அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவமோ இல்லை அவங்கள பிரதானமாகவோ வந்து காட்டல. அதே சமயம் எலிசபெத் சகரியா, அதுக்கப்புறம் இவங்க சிமியோன், இவங்களை குறித்தான வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரொடக்ஷனே வந்து அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க சொல்கிறதுக்கு ரீசன் இவங்க சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினுடைய சாட்சிகளாக இவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால் இவங்களோட சாட்சி கூறுகிறவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த தான் வந்து இந்த இடத்துல அவங்க சொல்ல வராங்க. இப்போ நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான், அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். இப்போ இன்னொரு கேள்வி, பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் காட்ஸ் முன்னாடி யோவான் ஸ்நானன் வந்து பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார். அதே போல் நம்ம சகரியா வந்து பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது கண்ட்ரோல் வந்து இப்போ பரிசுத்தாவிட்ட போகுது, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். இப்போ இவங்க வந்து பரிசுத்தாவி வந்து அவன் மேல் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து ஒரு ரெவலேஷன் ஒன்று கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் மேசியா வரப்போகிறாருங்கிற மாதிரி. அதனால கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து அந்த இடத்துல வராங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ட்டில் நடக்கிற காரியங்களை குறித்து அங்கே நம்ம சகரியா, யோவான் அவங்கெல்லாம் வந்து அந்த நேரம் பேச ஆரம்பிக்கும் போது நிரப்பப்பட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட கண்ட்ரோல் வந்து பரிசுத்தாவியானவர் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பரிசுத்தாவி அவன் மேல் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது இவர் கிளம்ப போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஏற்கனவே நீதியும்
தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தேவனால் ஆளுகை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க செய்கிற காரியங்கள் வந்து தேவன் உணர்த்தி இவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. எப்படி அறிவிக்கப்பட்டது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையுமே வந்து நம்ம தல்முத் மிஷ்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள், நம்பக்கூடிய கதைகள், மாதிரியான கதைகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ அதை வந்து சொல்லலை, சரியா? அப்போ பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எப்படி மரியாள், எலிசபெத் இவங்களுக்கெல்லாம் வந்து காட் ஒரு ரெவலேஷன் வந்து கொடுத்தாங்களோ இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துருக்காங்க. அங்கே காப்ரியல் மூலமாக வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது. விஷனாக இருந்திருக்கலாம், இல்லை தூதனாக இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அதனால லூக்கா வந்து இவ்வளோதான் சொல்கிறாருன்னா நம்மளும் அவ்வளோ எடுத்துக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. பரிசுத்த ஆவியானவர் அவ்வளோதான் எனக்கு தெரியுது. இல்ல ரெண்டு உள்ள வித்தியாசத்தை நான் பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பரிசுத்த ஆவி வர சொல்ல ஆவியான வெளிப்படுத்த சொல்ல, இப்ப எலிசபெத்துக்குள்ள வந்தது அவ வெளிப்படுத்துறா, தரிசனத்தை சொல்றா, என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்துல வந்தது, அது வெளிப்படுத்தப்பட்டது. பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது அவன் தேவ ஆவியினாலே சரியான வழியில் நடத்தப்பட்டு இருக்கிறான். ஏன்னா கரெக்டா அந்த வெளிப்படுத்தப்பட்ட மாதிரி இது வெளிப்படுத்தப்பட்டது சொல்ல முடியாம ஆவியினால் நடத்தப்படுறான்னு போட்டிருக்கேன். அது வெளிப்பாடு தெரியுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ தெரில எனக்கு வந்து எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறவர் வந்து தேவனுடைய ஆவியானவர், அவ்வளோதான். அப்போ நம்ம அதை பிரித்து பார்க்கும்போது வேற வேற டாபிக் பேர் இல்லை, டாபிக்கில் வேற வேற பர்சன், வேற வேற ஆளாக நம்ம பார்த்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவி. மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நிரப்பப்பட்டுங்கிறத நான் ஒன்றாவும், மேல் இருந்தாருங்கிறத வேற மாதிரியும் நான் வந்து எடுக்கிறேன். அப்படி எடுக்கலான்னு எனக்கு தோணுது. அப்படி எடுக்கலாம். நிரப்பப்பட்டுங்கிறது ஒரு அந்த கான்டெக்ட்ல நிரப்பப்பட்டுங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று, பரிசுத்த ஆவி ஒன்று, அப்படி எடுக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர்னு கொடுத்து அந்த இடத்துல வேற ஏதோ கொடுத்துருக்குது, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கிடைக்குதுன்னா அது ஓகே. பட் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பரிசுத்த ஆவியானவர்னு கொடுத்ததுனால பரிசுத்த ஆவி கொடுத்துருக்க இடத்துல வேற அப்படிங்கிறது இல்லை. எல்லாமே பரிசுத்த ஆவி தான். தேவனுடைய ஆவி ஒரு காரியத்தை வந்து அவர் சொல்ல விரும்புகிறார், அவ்வளோதான். மற்றபடி வந்து செய்ய நினைக்கிறது காரியங்கள் வந்து அந்தந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எப்படி புரியுதோ நம்ம அப்படி எடுத்துக்கலாம், சரியா? இப்போ ஆவியின் ஏவுதலினால் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரோட இருந்ததுனால அவருக்கு வர்ற தாட் வந்து ஆவியின் ஏவுதலினால அவருக்கு வருது. அவர் வந்து எங்கே வராரு அப்படின்னா தேவாலயத்தில் வந்திருக்கிறாரு. இப்போ இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அப்போது இவங்க வந்து யங்காக இருக்கிறாங்க, அப்பா அம்மா கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி நம்ம நினச்சி பார்க்கும்போது, ஸோ அவங்க வந்து உள்ளே வராங்க அப்படின்னு பார்க்குறப்போ, அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறதுனால அவருக்கு தெரியுது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஆசாரியராக இருந்திருக்கலாம், ஏன்னா ஆசாரியருக்கு தான் போய் அந்த சில்வரை கொடுத்து அதுக்கப்புறம் பிள்ளையை கொடுத்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாது, இங்கே ஆசாரியர்னு லூக்கா எங்கேயுமே வந்து எழுதலை. அப்போ இங்கே வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சிமியோன் வந்து தேவாலயத்தில் இருந்திருக்கிறாரு, ஏவுதலினால் அவர் அங்கே வந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு ஆல்ரெடி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இப்போ இந்த பிள்ளையை வந்து கையில் வாங்கி இவர் தான் மேசியாங்கிற உணர்வு அவருக்கு எப்படி வருதுன்னா, ஏற்கனவே பரிசுத்த ஆவி அவரோட இருக்கிறதுனால அவருக்கு அந்த உணர்வு வந்து அந்த வெளிப்பாடு வந்து இருக்கிறது. இப்போ ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். இவர் வந்து இந்த கிரேக்க மொழியில் இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வாட்ச்மேன் மாதிரி, இவ்வளோ நேரம் நான் என் வேலையை செஞ்சுட்டேன், இனிமேல் வந்து நான் வீட்டுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக போவேன், என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது வந்து எப்படின்னா, இது என்னுடைய மரணத்தை நான் வந்து சமாதானத்தோட காண்பேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து அவர் சொல்கிறார். இது வரைக்கும் நான் இதற்காக தான் வெயிட் பண்ணேன், என்னுடைய டியூட்டி இன்னும் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேங்கிற மாதிரி அவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லும்போது, நீ அந்த முந்தின இதில் நம்ம பார்க்குறோம்ல, கர்த்தருடைய கிறிஸ்துவை
கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். அப்போ நான் இனிமேல் சமாதானத்தோடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்ஸ் நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மரணத்திற்குரிய அந்த பயமோ மரணமோ நம்ம ஒன்றும் செய்யாது. நம்ம சமாதானத்தோட வந்து போகிறோம். இப்போ சமாதானத்தோட போக விடுகிறீர். இதில் என்னன்னா 30வது வசனத்தில் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். யூதர்கள் புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் இவர் ஸ்டார்ட் பண்ணுறதே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, புறஜாதிகளை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறார். இப்போ புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். A light to bring revelation to the Gentiles. A light to bring revelation to the Gentiles. நம்மளுக்கு வந்து பிரகாசிக்கிற ஒளி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பிரகாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பிரகாசம்ங்கிறது வந்து இங்கிலீஷ்லையும் சொல்லி கிரேக்க மொழியிலையும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஒளி வந்து வெளிப்படுத்தப்படுகிறது அவங்களுக்கு. யாருக்கு? புறஜாதிகளுக்கு. அப்போ ஆல்ரெடி வந்து யூதர்களுக்கு அப்போ என்ன, இப்போ 2 குரூப்பாக இந்த இடத்துல நம்ம பார்க்கோம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு. உம்முடைய ஜனம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் வந்து ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு, அவங்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு மகிமையாகவும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க இஸ்ரவேல் தான் வந்து தேவனுடைய ஜனம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ வந்து அவர் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அப்போ 2 குரூப்பையும் வந்து அவர் சேர்த்து சொல்ல வர்றாரு. அப்போ இது வரைக்கும் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் 1 யூதர்கள் அப்படின்னு இருந்தது. இப்போ முழு உலகத்துக்கும் உரியவர் இந்த இயேசு கிறிஸ்துங்கிறத அவர் ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறாரு. இப்போ இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அப்படின்னு சொல்லும்போது, மகிமை ஆல்ரெடி வந்து அந்த எக்ஸாக்ட் மீனிங் வெயிட், அந்த WEIGHT வெயிட், அந்த ஒரு கனத்தை வந்து ஹானர் அதை குறிக்குது. அதுக்கப்புறம் த பிரில்லியன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஒரு அனந்த ஞானத்தையும் வந்து குறிக்குது. அப்போ இஸ்ரவேலுக்கு மகிமையும் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இவங்களுக்கு அந்த லைட் வந்து பிரகாசிச்சாச்சு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி வெளிப்பட்டிருக்குது? நியாயப்பிரமாணத்தின் மூலமாக. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் யாரை ஃபோக்கஸ் பண்ணுது? மேசியாவை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இவங்க ஜஸ்ட் அதை ரிசீவ் பண்ணால் போதும், அதாவது அதை பிலீவ் பண்ணால் போதும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரோமர் 3வது அதிகாரம் 30வது வசனம். விருத்த சேதம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. விருத்த சேதனம் உள்ளவர்கள் யாரு? அவங்க வந்து யூதர்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் புறஜாதிகள். அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்கள் விசுவாசிச்சாலே போதும். ஏற்கனவே அவங்க தேவனோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி தான் இருக்கிறாங்க, அதை அவங்க விசுவாசிச்சா போதும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கூட யாரெல்லாம் தேவனை விசுவாசித்தார்களோ அவங்க எல்லாருமே வந்து தேவனுக்குள்ள வர்றாங்க. அதாவது மேசியாவை விசுவாசிக்கிறதா கருதப்பட்டு அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ள இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கை புறக்கணித்ததா அர்த்தம். அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்கள் விசுவாசித்தால் போதும், அவங்க வந்து தேவனை விசுவாசித்தா போதும். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அவங்க விசுவாசத்தின் மூலமாய் அப்படின்னு சொன்னால் அவங்க விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனோடு முதல்ல உடன்படிக்கையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த லைட்டுக்குள்ளே வர முடியும். ஸோ 2 வந்து டிஃப்ரெண்ட். இப்போ புறஜாதிகளுக்கு வந்து ஒரு தேவன் அப்படின்னு அவங்க யாரையோ கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட அநேகர் வந்து யாரையோ கும்பிட்டுட்டு இருக்கிறதா நினச்சி யாரை தான் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தேவனை தான் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கவர் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ரெவலேஷனும் இல்லை. இந்த தேவன் வந்து யார் அப்படிங்கிறது தெரியல. அது எப்போ அவங்களுக்கு தெரியும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் அந்த தேவன் யார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேயர் 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ தேவன் தான் வந்து தன்னை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அப்போ புறஜாதிகள் தேவன் ஒருத்தரை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த தேவன் அப்படிங்கிற யாரையோ அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் வந்து தேவாதி தேவனாகிய கர்த்தரிடத்துலேருந்து தான் அவங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க இன்னும் மூடப்பட்டு இருக்கிறாங்க, இன்னும் குருடர்களாய் வந்து இருக்கிறாங்க, காது கேளாதவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த மூடப்பட்ட கண்கள் திறக்கப்படுகிறது. எக்ஸாக்ட் மீனிங் வந்து என்ன கிரேக்க இதில் அப்படின்னா அன்வெயில்டு அப்படின்னு. எப்படி ஒரு திரை வந்து மூடி இருக்கிறதோ அந்த திரையை தூக்கி விட்டால் நம்மளுக்கு தெரியும்ல, அதுதான். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம், யோவான் ஸ்நானனுடைய வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொன்னால்
நம்ம நினச்சிக்கிறோம் அது ஏதோ வந்து ரொம்ப பயங்கரமான புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேயுமே வெளிப்படுத்தல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அன்வெயில்டு அப்படின்னு குறிக்குது. அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ரெவலேஷன் தான் வந்து வெளிப்படுத்தின விசேஷம். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்தில் அவருடைய காரியங்கள் என்ன எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு வெளிப்படுத்தினது தான் வந்து யோவானுடைய யோவானுடைய வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ வெளிப்படுத்துதல் புறஜாதிகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவங்க தேவன் யாருங்கிறது வந்து அவங்க அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிறத சிமியோன் சொல்கிறார். அடுத்து, தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. சகல ஜனங்களுக்கும் முன்பாக அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹோல் வேர்ல்டுக்கும் முன்பாக வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆயத்தம் பண்ணினதை வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா புறஜாதிகள் உள்ள வருவாங்கிறதே யாருக்கும் தெரியாது. அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய திட்டம் வந்து யாருக்குமே எப்படி என்ன யாதுங்கிறது தெரியாது. அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ணி கடைசியில் மேசியான்னு வரும்போது அவருடைய முழு திட்டமும் வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ தேவரீர் சகல ஜனங்களுக்கும், வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் லைன்லேயே அவர் சொல்லிட்டாரு, புறஜாதியாரும் இஸ்ரவேலும் இப்போ சேர்ந்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின ரட்சணியத்தை அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை இப்போ கண்டது. அவர் பாஸ்ட் டென்ஸில் வந்து அவர் முடிக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்கே சகரியா எலிசபெத் அவங்க பேசும்போதும் பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறத பார்க்குறோம். மரியாள் பேசும்போதும் பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறத பார்க்குறோம். இவங்க சிமியோன் பேசும்போதும் பாஸ்ட் டென்ஸ். அதாவது இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் ஸ்பிரிச்சுவலாக காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்க இது முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வராங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாரோ அன்னைக்கே தேவன் எண்ணின அந்த திட்டம் இவர் மூலமாய் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதுனால, ஹார்ட்டில் அக்செப்ட் பண்ணுறதுனால தான் அவங்களோட வேர்ட்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ இவர் வந்து இப்போ இந்த இடத்துல ஏன் வந்து அவருடைய தாயார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் மரியாள் அப்படின்னு தானே சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இங்கே தேவனுடைய திட்டம் அவர் மூலமாய், கர்த்தர் மூலமாய் சகல ஜனங்களும் அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்ங்கிறது வந்து ஏசாயா எத்தனாவது அதிகாரத்தில் 52 நினைக்கிறேன், இல்லை ஏசாயா 42, 6, 49, 6. ஸோ இதில் இருக்கிற அந்த வசனங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டு தான் சகரியா இந்த இடத்துல சொல்கிறார். அப்போது தேவனை வந்து சகல ஜனங்களும் காண்பார்கள், அவர் கர்த்தர் என்று எல்லாரும் அறிவார்கள்னு சொல்லும்போது இவங்க அவருடைய தாயார் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து போகிறாங்க. கர்த்தருடைய தாயார் அப்படிங்கிற மாதிரி. மரியாள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் சாதா ஒரு ஸ்திரீ அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய தாயார் அப்படின்னு சொல்லி எலிசபெத் சொல்லுவாங்க, என் ஆண்டவனுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன அப்படின்னு. அந்த என்னுடைய ஆண்டவனுடைய தாயார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கர்த்தர் அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிக்கிறாங்க. இங்கேயும் வந்து அவருடைய தாயார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கர்த்தர், மனுஷன் தேவன், காட் அண்ட் மேன், இயேசு கிறிஸ்து. அப்போ மரியாள்னு சொல்கிற இடத்துல வந்து அவர் ஒரு ஹியூமன் பீயிங்காகவும், அவர் கர்த்தர் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அவருடைய தாயார் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறார். அப்போ அவங்க வந்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம் இப்போ இருக்கும் அவங்களுக்கு? புறஜாதியார் உள்ள வராங்க. ஸோ ஒவ்வொரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாளுக்கு ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் கிடச்சிட்டு இப்போ அதனுடைய விளக்கங்கள் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. பின்னும் அடுத்தது தான் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து, இப்போ பிள்ளையை குறித்து சொல்லிட்டார். பிள்ளை வந்து என்ன, தேவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படி, அவருடைய பிளான் என்னவா இருக்குதுங்கிறத சொல்லிட்டார். இப்போது சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆசீர்வாதம் எப்படி இருக்குது அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. ஆசீர்வதித்து முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனை, ஏன்னா அவங்களும் இருதயத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறாங்கங்கிறது வந்து யாருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் சிமியோனுக்கு தெரியுது. அதனால் வந்து அவர் சொல்கிறாரு, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ மரியாள்கிட்ட சொல்கிறாங்க, நீ நிறைய வந்து யோசிக்கிற, இது கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும் அவங்களுக்கு, என்னதான் அப்படி பிட் பை பிட் அவங்களுக்கு வந்து கிடைச்சாலும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுடைய இருதயத்தில் இருந்திருக்கலாம், தெரியல. இவர் சிமியோன் சொல்கிறதுல வச்சு பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி இந்த காரியங்களுக்கு தான் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பட்டயம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இதுபடி
ஒரு பெரிய ஹெவி ஸ்வாட் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஸ்வாட். அது வந்து சும்மா ஒரு சின்ன கட்டு ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்துறது இல்லை, அது பலமான ஒரு ஸ்வாட் அப்படிங்கிறதுனால, ரொம்ப கூர்மையானதுங்கிறதுனால ஒரு பக்கத்தில் போய் இன்னொரு பக்கத்தில் வெளியில் வர்ற மாதிரி ஆன ஒரு காரியம். அப்போது ஜீவனையே எடுக்கக்கூடியது. அப்போ உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் வந்து உருவி போகும் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து அந்த அளவுக்கு உடைய போகிற உன்னுடைய எமோஷன்ஸ். ஆத்துமா அப்படிங்கிறது வந்து எமோஷன்ஸ் வந்து குறிக்கிறது, மைண்டு, எமோஷன்ஸ், வில், இதெல்லாம் வந்து குறிக்கிறது. அது எல்லாம் நீ நொறுங்கி போகும் அப்படின்னு இதுதான் வந்து அவர் ஆசீர்வதித்து சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல நான் பார்த்தேன். இப்போ தேவன் வந்து நிறைய ப்ராமிஸ் வந்து கொடுக்குறாரு, அதெல்லாம் நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதேமாதிரி தேவனுடைய பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா சமாதானம். அந்த சமாதானம் வழிகளுக்குள்ளே போகாமல் அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ ஒரு சமாதானம் உனக்கு உண்டு அப்படின்னு அவர் வந்து சொல்லும்போது, உலகத்தில் இருக்கிற சமாதானம் இல்லை, நான் வந்து என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆத்மாவே வந்து நிலை குலைந்து போகத்தக்கதான கஷ்டங்கள், பாரங்கள் உண்டு. சீஷர்களுக்கு இருந்தது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கும் வந்து உபத்திரவங்கள் உண்டு. அப்போ அதுலேயும் வந்து திறன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இது எல்லாம் கடந்து வரும்போது கடவுள் உங்களோட இருப்பார், அதுதான் உங்களுக்கு சமாதானம். அதை தான் இந்த இடத்துலையும் அவங்க ஆசீர்வதித்து அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது சொல்கிறாங்க, உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் வந்து அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்க இதற்கு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து இஸ்ரவேலின் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் அப்படின்னு சொல்லி. இது நம்மளுக்கு வந்து தெரியும். அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக அப்படின்னா அப்போ வந்து பரிசேயர்கள் இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தாங்க, வேதபாரகர்கள் இருந்தாங்க, ஆர்டினரி யூதர்கள் இருந்தாங்க, தேவனை உண்மையாக விசுவாசிக்கிறவர்கள் வந்து இருந்தாங்க. இப்போ இவர்களுடைய சிந்தனைகள் என்ன? ஏன்னா அவங்க வெளியில் வந்து வேற மாதிரி இருந்தாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் வெளிப்பட போகுது அப்படின்னா ஜீசஸ் வந்து எப்படி இருக்க போகிறாங்கன்னா ஒரு டிவைடர் மாதிரி. உங்களை வந்து க்ளீனாக வந்து பிரித்து எடுத்துடலாம், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் காட்டிடலாம் அந்த மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, இந்த கல்லில் வந்து மேலே விழுந்து விழுகிறவங்களும் இருக்கிறாங்க, அதே நேரத்தில் ஸ்திரமாய் நிற்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கல். அவரை விசுவாசிக்காதவங்களை வந்து அது இடறுதல் கல்லாக இருக்க போகுது, அவங்கள விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஒரு கண்மணியாக வந்து அவர் இருக்க போகிறாரு. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படும். 2வது வந்து இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும். அது இப்போ பரிசேயர்கள்லாம் வந்து அவங்க கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க, அவங்க வந்து விழுந்து போகிறாங்க. அப்போ யாரெல்லாம் தங்களுடைய சுய நீதியையும் பெருமையும் வந்து எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து விழுந்து போவாங்க. யாரெல்லாம் உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் வந்து இருந்து அவரை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எழுந்திருப்பாங்க. அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கும். அப்புறம் விரோதமாய் பேசப்படும் அடையாளம். அது நம்ம வந்து ஹோலா ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப்ல நம்ம பார்க்குறோம். அவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் குரூசிஃபிக்ஷனில் கொண்டு வந்து நிப்பாடுறாங்க. அப்போ அவர் பேசப்படுவதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும். ஸோ இதெல்லாம் தான் அடையாளம். மேசியா அப்படிங்கிறதுக்கு வந்து இதையெல்லாம் தான் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஃபைனல் வந்து குரூசிஃபிகேஷனில் அவர் முடிக்கிறார். அந்த டைமில் உன்னுடைய ஆத்மா வந்து ஒரு பட்டயத்தினால ஒரு பட்டயம் உருவி போகும் உன் ஆத்மாவை அப்படின்னு சொல்லி. அப்போது அவருடைய ஊழிய பாதையை தான் அவர் வந்து விளக்குறார். யார்கிட்ட அப்படின்னா மரியாள்கிட்ட சிமியோன் வந்து விளக்குறார். முதல்ல காமனாக அந்த பிள்ளையை எடுத்து அவர் வந்து அந்த பிள்ளையினுடைய திட்டம் என்ன, தேவனை கொண்டு இயேசு கிறிஸ்துவை வச்சு என்ன திட்டம் அப்படிங்கிறத விளக்குறாரு. 2வது மரியாள்கிட்ட இப்படி தான் இருக்க போகுது அவருடைய ஊழிய பாதை. உன்னை விட்டு அவர் ஒரு ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது தேவனுடைய கிரியைகளை அவர் நடப்பிக்கும் போது அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார். அநேகர் வந்து அவருக்கு விரோதமாய் பேசுவாங்க. அது வந்து ஃபைனல். ஃபர்ஸ்ட் வந்து அநேகருடைய சிந்தனைகள் வெளிப்படும். 2வது வந்து ஒரு குரூப் விழுறாங்க, ஒரு குரூப் எழும்புறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவருக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா குரூசிஃபிக்ஷன் நடக்க போகுது. அந்த நேரத்தில் ஒரு பட்டயம் வந்து உருவி போகும். இப்போ நம்மளுக்கு வந்து குரூசிஃபிக்ஷன் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம இதை வந்து இப்படின்னு வாசிட்டு போயிடும். ஆனால் அவங்களுக்கு இது என்னங்கிறது இன்னும் அந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் அவங்க அதையும் கூட மனதில் வைத்திருந்தாங்க.